Hi guys. லாஸ்ட் வீக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருந்தோம். சாப்பாடு வந்து ரொம்ப பிடிச்சி போனதால வந்து திருப்பி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இந்த டைம் வந்துட்டு நம்ம கூட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, நிஷாந்த் நிஜந்தன 2 பேருமே லாஸ்ட் வீக் வந்து இதே ஷர்ட் தான் போட்டிருந்தாங்க. இப்பயும் இதே ஷர்ட் தான் போட்டிருக்காங்க. நானும் போன வீக் வந்துட்டு பிங்க் தான் போட்டிருந்தேன், இப்பயும் பிங்க் தான் போட்டிருக்கேன். அவன் வந்துட்டு நிஜந்தன் பிரியாணி சமைச்சிட்டு இருக்கான். அவன் வந்து பெரிய செஃப், சூப்பராக சமைப்பான். அதே மாதிரி நிஷாந்த் வந்து ஃபிஷ் வந்து சூப்பராக பண்ணுவான். கஸ்தூரி ஷர்மி கியூட்டா இருக்கடி ஷர்மி. எப்படி எடுத்துட்டேன் அப்பா ஹாய் கான்ஸ்டர். நிஷாந்த் நிஜந்தன் ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின், ஓகேவா? ரோமியோ ஜூலியட் புக்கை எழுதினவங்க யாரு? உனக்கு தெரியுமாடா? ஷேக்ஸ்பியர். அவர் தான் வந்துட்டு ரோமியோ ஜூலியட் புக்கை எழுதினது. ஓகே, உலகத்திலே மிக நீளமான நதி எது? உலகத்திலேயே மிக குள்ளமான ஆறு. இத வந்து பல டைம் கேட்டு எங்ககிட்ட ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உலகத்திலே ரொம்ப குள்ளமான ஆள் யார் தெரியுமா? யாரு? இதுதானா? நாளக்குள்ள கிடையாது. நான் வந்துட்டு கரெக்ட் ஆயிட்டேன். 4.7 கரெக்டா தான் இருக்கேன். நானும் நீயும் ஒரே ஹைட் தான்டா. பாரு, நான் வந்து நார்மலா நிக்கிறேன், நீ நானும் ஒரே ஹைட் நிக்கிறேன். கைஸ் இங்க பாருங்க, முடிஞ்சிருச்சு. இதுல வந்துட்டு அரிசி மட்டும் போட்டா இங்க பாருங்க, இங்க பாருங்க எக் எடுத்துட்டு போறாங்க. எக்கு பிரியாணிக்கு அரிசி போட்டாச்சு. பிரியாணிக்கு அரிசி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறான். இந்த நிஷாந்த் செஃப் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறாரு. ஆமா, அடுத்து நிஜந்தன் செஃப் வந்து பிரியாணி பண்ணிட்டு இருக்காரு. நாங்களாம் வந்துட்டு வேடிக்கை ஆக்சுவலி வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நானும் பெரிய செஃப் தான். என்னோட கைடன்ஸ்ல தான் வந்து அவங்க வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோ நிஷாந்த். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஆயில் போடுங்க. ஹாய் சொல்லுங்க போ. பாவம் நைட்டுக்கு முடிச்சுட்டு வந்து நாங்கள் தூங்க விடல, அவர் ஏஞ்சிட்டாரு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கான் நிஷாந்த் என்னோட கைடன்ஸ்ல தான். லூசுரா? லூஸ் இல்லனே, மென்டல். அப்படியே திருப்பி போடு நிஷாந்த். சூப்பர். நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபிஷ் எப்படி திருப்பி போடுறீங்க. அதுபடி தான் गाइस ஃபிஷ் பாருங்க எவ்வளோ அழகாக ரவுண்டாக போட்டிருக்கு. ஒரு ரவுண்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். இல்லை டேஸ்டிங்கும் பார்த்தாச்சு. ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருந்திருக்கு. எக்கு பாயில் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா குக்கரில் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். இந்த ஃபிஷ்ஷை ரெடி பண்ணவங்க இவர் தான், நிஷாந்த். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல்னா, நம்ம சாப்பிட்றதுல பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, எக், அப்புறம் ஆனியன் ரைத்தா. இது ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல். பாய் பாய். ஷர்மி ஹாய் சொல்லு. ஃபுட் இது கொஞ்சம் ஆன் பண்ணடா. ஷர்மி ஹாய் சொல்லு. எப்படி இருக்கு ஃபுட்டு? கஸ்தூரி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு நிஜந்தன்? விஷால் எப்படி இருக்குடா? எப்படி இருக்கு ப்ரோ? என்ன நான் காமிச்சுக்கிறேன்.
எது ஸ்பெஷலு? ஓ அங்க சாப்பிட்டா தான் பிரச்சனையாப்பா. ஏய் எனக்கு இந்தா இருக்கு பாரு. வந்தா இது ஸ்பானிஷ். ஆமா ஆமா இதான் மலபார். இது மலபார். ஏய் என்னடா ஏதோ இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க? ஓரியோ. ஏய் எனக்கு ஓரியோ வேணாம் போ. எனக்கு மலபார் தான் வேணும். மலபார்ல உடனே போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மரட்டம். ஓரியோ சாக்லேட் வருது. இங்க பாருங்க फ्रेंड्स நம்ம வந்து இப்போ ஓரியோ மலபார் ரைஸ் சாப்பிட போறோம். நீ என்ன சாப்பிடுறடா? மலபார் ரைஸ். நீ சட்னி ஸ்பானிஷ் இல்லை. நீடி ஸ்பானிஷ். அப்ப யார் தான் ஓரியோ சாப்பிடுறா? நான் தான் ஓரியோ. ஓ நான் மலபார். இறங்கி கூட எடுத்துக்கலாம்ல. வாவ் சூப்பரா இருக்கு. गाइस நம்ம வந்து ஒசூர்ல இருக்க எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். எதுக்குடா வந்திருக்கேன்? ஹாய் சொல்லு. गाइस ஜூலை காற்றே கண் பார்த்தா கடல் காற்றே பூத்தா தேன் வருமே பெண் பார்த்தா தீ வருமே நாச்சு தோணலியே ஏதாச்சு தெரியலையே நட்பாச்சு லவ் இல்லையே லவ் ஆச்சு நட்லையே நீச்சு என்பது இல்லை நாண என்பது பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு தோழா முத்த இந்த ரைடு தான் இப்போ போறோம். எப்படி இருக்கு பார்க்கலாம். நான் போயிருக்கேன் நிறைய டைம். ஆனா வந்துட்டு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த ரைடுக்கு போறேன். ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. போ கஸ்தூரி. வந்துட்டோம். ஏய் 6 பேரும் இதுலயே கூட உட்காரலாம். உட்காரு அப்படியே உட்காரு அவ்வளவுதான். ஆமா நோ பேட்டா. பயப்படாதீங்க. ஃபுல் பண்றாங்கப்பா. கஸ்தூரி பேய் வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ற? அப்படிலாம் இருக்காது. ஏய் நீ எப்பறா இருக்கும் பேய் வீடு? நான் நேர்லயே பார்த்துட்டு தான் இருக்கேன் டெய்லி. ஆமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவ டபுள் மடங்கு இவங்கலாம் இவர் கிடையாது. இவன் பேய் வீடு போலாம் गाइस. நம்ம வந்துட்டு இப்போ பேய் வீட்டுக்கு போறோம். டிக்கெட் எடுத்துக்கலாம். பேய் வீட்டுக்கு போலாம். இருடா பேய் வீட்டுக்கு போறோம். லைட் ஆஃப் பண்ணுமா? ஏய் நான் பயந்துட்டேன். ஏய் எனக்கு பயமாவே இல்ல. गाइस நம்ம வந்துட்டு இப்போ இந்த 3D ஷோக்கு போக போறோம். 3D ஷோல நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சும்மா இரு. அவன் அடிச்சிட்டோம். ஏய் வின் பண்ணியாச்சா?
எதெல்லாம் win பண்ணீங்க? ஜூன் போனா ஜூலை காற்றே கண் பார்த்தா காதல் காற்றே பூ பூத்தா தேன் வருமே பெண் பார்த்தா தீ வருமே என்னாச்சு தோணலியே ஏதாச்சு முடிஞ்சிச்சு. ஐஸ் வந்துட்டு நம்மளோடது முடிஞ்சிச்சு. எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு வெளில வந்தோம். இதுக்கப்புறம் வேற ஏதாவது போனா பார்க்கலாம். பாய் பாய்.